Taste the Daily. ஸ்டேட்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்க பேசும்போது கண்டிப்பா நீங்க போய் அங்க நின்னு பேசிருக்கணும் இல்லையா? எனக்கு இது தேவை, என் மக்களுக்கு இது தேவை அப்படின்றது நம்ம அங்க வச்சிருக்கணும் இல்லையா? ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்து நீங்க கிளாரிபிகேஷன் கேட்க வேண்டிய இடத்துல நீங்க போகவே இல்லையே. நீங்க அதாவது இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரைம்னே நம்ம வச்சுப்போம். ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா கிரைம் நடக்கிற இடத்த விட்டு ஓடி போறது நியாயமா, இல்ல கிரைம் நடக்கிற இடத்துல நின்னு என்ன நடந்ததுன்னு கேட்கறது நியாயமா? தமிழகத்திற்கு என்ன தேவை இருந்தது, ஸ்டாலின் என்ன தேவையை கேட்க தவறிட்டாருன்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல்ல இருந்து எங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எதுவுமே வரல அப்படின்ற ஒரு பாயிண்டா இருக்கட்டும், இல்ல எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நீங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கட்டும், இல்ல எங்களுக்கு பட்ஜெட்ல இந்த விஷயத்தை இப்ப ஜிஎஸ்டி நாங்க இத்தனை % ஜிஎஸ்டி கொடுக்குறோம், ஆனா நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன்ல இவ்வளவுதான் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கட்டும், என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆந்திராவுக்கு நிதி கொடுக்குறாங்க, பீகாருக்கு நிதி கொடுக்குறாங்க, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தா இந்த கேள்விகள்லாம் வந்திருக்காது இல்லையா? பார்கெனிங் ரிலேஷன்ஷிப்பை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி நீங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவீங்க? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த அரசியல், இந்த புறக்கணிப்பு அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பயன் தருமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு கூட்டப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது 2047 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்காக தான் இந்த என்டையர் நிதி ஆயோகோட கூட்டம் கூட்டப்பட்டது. இதுல அப்போசிஷன்ஸா இருக்கிற, அதாவது இந்தி கூட்டணியில இருக்கிற நிறைய சிஎம்ஸ் அதை புறக்கணிச்சாருங்க, அட்டென்ட் பண்ணல. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், இது எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தான். ஸோ அவங்களோட வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட்ல எங்களுக்கு தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்திய கூட்டணியில இருந்தவங்களுக்கு தேவைப்பட்ட பட்ஜெட் எங்களுக்கு ஒதுக்கப்படல, என்டிஏ கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டது அப்படின்றது அந்த ஒரு குற்றமா வச்சு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவங்க வரல. பட் ஆனா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஜனநாயகத்துல இருக்கோம். இதுல ஒரு ரூலிங் பார்ட்டின்னு இருக்கும், ஒரு அப்போசிஷன் பார்ட்டின்னு இருக்கும். சோ இந்த ரூலிங் பார்ட்டி பண்ற எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அதை நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க. அவங்க இந்தி கூட்டணியில இருந்து யாருமே போகல, அவங்க மட்டும் போயிட்டு இந்தி கூட்டணியை அங்க நான் போய் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னு போய் நின்று அவங்க அங்க ரெப்ரசென்ட் பண்ணாங்க. என்ன அவங்களுக்கு சொல்லணுமோ சொல்லியாச்சு, அவங்களோட பிரசன்ஸா அங்க பதிவுபடுத்திட்டாங்க. சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜனநாயகத்துல ஒருத்தங்களை நீங்க கேள்வி கேட்கறது தான் முக்கியம். அது என்ன வாய்ப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த வாய்ப்பை அவர் இன்றைக்கு தவற விட்டுருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய வாய்ப்பு தானே நமக்கு. உங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கல அப்படின்றதெல்லாம் நீங்க நின்னு போய் கேட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்து நீங்க கிளாரிபிகேஷன் கேட்க வேண்டிய இடத்துல நீங்க போகவே இல்லையே. நீங்க அதாவது இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரைம்னே நம்ம வச்சுப்போம். ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா கிரைம் நடக்கிற இடத்த விட்டு ஓடி போறது நியாயமா, இல்ல கிரைம் நடக்கிற இடத்துல நின்னு என்ன நடந்ததுன்னு கேட்கறது நியாயமா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நீங்க அங்க நின்னு அதை பத்தி கேட்பீங்களா, இல்ல அதை பொறுக்கணிச்சு பின்னாடி நின்னுக்கிட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நிப்போமா? இல்ல ஸ்டாலின் ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நான் ஒண்ணும் கொடுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றதுதான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் 40 எம்பிஸ் 31+1 40 எம்பிஸை இந்த கட்சியை நம்பி நம்ம ஓட்டு போட்டிருக்கும் போது
இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தமிழகம் வந்து விட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படின்றது என்னோட. சரி, இது ஒரு வாய்ப்புன்னு சொல்றீங்க. இந்த வாய்ப்புன்னு சொன்னா என்ன வாய்ப்பு இதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2047ல இந்தியா வந்து எப்படி ஒரு வளர்ச்சி விட்ட ஒரு நாடா வளரும் அப்படின்றது தானே ஒரு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்ல ஒரு ஸ்டேட்டும் அவங்களோட ஒப்பீனியன் வந்து கொடுக்கறது தான் வந்து அதுக்காக ஒரு டிஸ்கஷன் தான் இது. இந்த நிதி ஆயோக்ன்றது என்னது? பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு 1950ல ஸ்டார்ட் பண்ண நிதி பிளானிங் கமிஷனை 2015ல வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. டெக்னிக்கலா இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ பண்றதுதான் இந்த நிதி ஆயோகோட வேலை. சோ நீங்க டெவலப்மெண்ட் பத்தி பேசும்போது என்னோட ஸ்டேட்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்க பேசும்போது கண்டிப்பா நீங்க போய் அங்க நின்று பேசிருக்கணும் இல்லையா? எனக்கு இது தேவை, என் மக்களுக்கு இது தேவை அப்படின்றது நம்ம அங்க வச்சிருக்கணும் இல்லையா? அவங்க செய்யறாங்க செய்யலன்றது விஷயம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க. அவங்க வெளிநடப்பு செஞ்சாச்சு 5 நிமிஷத்துல. அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு வந்து பேச்சுறதுக்கு டைம் கொடுக்கல, 5 நிமிஷத்துல என்னோட மைக் நிறுத்தப்பட்டதுன்றது அவங்களோட குற்றச்சாட்டு. ஆனா வந்து உடனே நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளில வந்து என்ன சொல்றாங்க, நிதி அமைச்சர், இல்ல மைக்ல நாங்க வந்து எதுவும் வந்து ஸ்டாப் பண்ண, அது வந்து எதுவும் நாங்க மியூட் பண்ணல. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவை இருந்திருந்தா அந்த டைம்ல இன்னும் அவங்க கொஞ்சம் நிறைய பேசியிருந்திருக்கலாம் அப்படின்றது அவங்களோட ஒரு ஆன்சரா இருக்கு. சரி, நீங்க அங்க இருந்தா தானே வந்து அது நடக்குமா நடக்காதான்றது. நீங்க வெளியே ஏஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நடக்கல அப்படின்னு சொல்றதுல என்ன ஒரு மகிழ்ச்சி இதுல? நீங்க எதுவுமே பதிவே செய்யாம ஏஞ்சி வர்றீங்க இல்லையா வெளியிலன்றதுதான் உங்க வருத்தம். இல்ல, இப்ப ஒரு வழக்கறிஞராக உங்களுக்கு தமிழகத்தினுடைய பொருளாதார சூழல் என்னங்கிறது தெரியும் நான் நம்புறேன். அதன் அடிப்படையில் நான் கேட்குறேன், இப்போ தமிழகத்திற்கு என்ன தேவை இருந்தது, ஸ்டாலின் என்ன தேவையை கேட்க தவறிட்டாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எங்களுக்கு வந்து ஃப்ளட்ஸ் டைம்ல வந்து நீங்க எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கல, ஃப்ளட் டைம்ல நீங்க வந்து எங்களுக்கு தேவையான என்ன சொல்றது, சென்ட்ரல்ல இருந்து எங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எதுவுமே வரல அப்படின்ற ஒரு பாயிண்டா இருக்கட்டும், இல்ல எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நீங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கட்டும், இல்ல எங்களுக்கு வந்து பட்ஜெட்ல வந்து இந்த விஷயத்துல இப்ப ஜிஎஸ்டி வந்து நாங்க இத்தனை % ஜிஎஸ்டி கொடுக்குறோம், ஆனா நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன்ல வந்து இவ்வளவுதான் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கட்டும், என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் பத்தி நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது டெவலப்பிங் ஸ்டேட்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம போய் அங்க நிறுத்தணும் இல்லையா? 2047ல இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற டைம்ல நம்மளும் அங்க இருக்கணும் அப்படின்றது தானே வந்து. நம்ம வெளியெடுப்பு வந்து வேற எதுலயா கூட செஞ்சிருக்கலாம். எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்க வந்து பாய்காட் பண்ணணும்னா அது நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விதத்துல நீங்க பாய்காட் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு மீன்ஸ் கிடையாதுன்றதுதான் பாயிண்ட். இல்லை மேம், இப்போ பட்ஜெட்டில் திமுக அரசு கேட்ட நிதி எதுவுமே ஒதுக்கப்படலை, தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த குற்றச்சாட்டுலையும் அவர்களுடைய கோபத்திலையும் நியாயமே இல்லையான்னு நான் இப்போ பட்ஜெட்டோட டேட்டால இருந்து எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். இது நான் எந்த ஒரு கட்சியோட பேஸ்லயும் நான் சொல்லல. ஆன் பேசிஸ் ஆஃப் த பட்ஜெட் அண்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் த என்ன சொல்றது, இவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கட்டும், அவங்க வைக்கிற ஒரு பதிலா இருக்கட்டும், இதுல நான் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ டெக்னிக்கலி நம்ம என்ன சொல்றோம்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு நிதியோட உதவி எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. நாங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போடாததுனால, பிஜேபி வந்து ஒரு சீட் கூட இங்க வாங்காததுனால தமிழ்நாட்டை வந்து மொத்தமாவே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்களை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, எங்களை வந்து தேர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்ம ஒரு பக்கம் சொல்ற போது, அவங்க சைட்ல இருந்து வர என்ன வந்து கவுண்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை பெங்களூர், சென்னை மைசூர், சென்னை மதுரை, சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி இப்படின்னு 5 வந்தே பாத்திரம் ட்ரெயின்ஸ் நாங்க விட்டுருக்கோம். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் க்ளோஷர்ல இருக்கு. சென்னை பெரிஃபெரியல் ரிங் ரோடு, நாகப்பட்டினம் ஹைவே, சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2, ஹோசூர் ஏர்போர்ட், டிஎல்எஃப் டவுன், பெங்களூர் ஹோசூர் இன்டர்நேஷனல், பெங்களூர் ஹோசூர் இன்டர்ஸ்டேட் மெட்ரோ, சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடோர், சென்னை சி பிரிட்ஜ், சென்னை கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் கொண்டு வராங்க. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் தான். சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் வந்து சென்டர்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு திமுக அரசு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யா? பட்ஜெட் குறித்து அவர் சொல்வது எல்லாமே பொய்யான்னு
பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க எதிர்பார்த்ததை நீங்க கொடுக்கல அப்படின்றதுதான். இட் இஸ் அ நெகோசியேஷன். அதாவது நான் 10 ரூபாய் எதிர்பார்க்கறேன், நீங்க எனக்கு 2 ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுதான் வந்து இங்க ஒரு கணக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஆந்திரா மாநிலத்துக்கு நிறைய நிதி உதவி வந்ததுதான். சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு கம்மியா கொடுத்து பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கு. சோ அதோட கிளாரிபிகேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆந்திரா வந்து ஃபர்ஸ்ட் தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிக்கப்பட்ட ஸ்டேட். சோ ஆந்திர பிரதேஷ் பர்சே வந்து அமராவதி வந்து இன்னும் டெவலப் பண்ணல. அமராவதி பை நவ் டெவலப் ஆயிருக்கணும் கடந்த ஒரு 10 வருஷத்துல. இல்ல, அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கணும்னு முன்கூட்டியே முடிவு செய்து இந்த பட்ஜெட்டை ஒரு காரணமா சொல்லி புறக்கணிக்கிறாங்களா திமுகவினர்? இல்ல, நிதி அவங்க சொல்றது ரொம்ப தெளிவா, பட்ஜெட் செஷனுக்கு அப்புறமா பட்ஜெட்ல எங்களுக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் கொடுக்காததுனால நாங்க வந்து இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பட் மை பாயிண்ட் இஸ், டிஸ்கஷன் அப்படின்னு வரும்போது ஒருத்தங்களை கேள்வி கேட்கிற டைம்ல கேள்வி கேட்கணும் அப்படின்றதுதான். கேள்வி கேட்கிற டைம்ல நீங்க அந்த டைம்ல நான் புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க வேண்டியவங்களே கேள்வியை கேட்காம விடுறீங்களேன்றதுதான் இங்க வருத்தமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், போன வாட்டி பாருங்க, 2019 2024 பாராளுமன்றத்தை பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி வந்து இந்த ஆப்போசிஷன்ஸ் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணும்போது வாக் அவுட் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது வாக் அவுட் பண்ணிடுவாங்க, அந்த பில் பாஸ் ஆயிடும். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து எங்களை நீங்க கேட்காம பில்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. சோ நான் என்ன கேட்கிறேன், இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டைம்ல நீங்க அங்க இருக்கணும் அப்படின்னும் போது அந்த டைம்ல இருந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை பதிவு செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் எனக்கு வேண்டான்னு நான் நிற்கும் போது அது வேண்டான்றதை நான் பதிவு செய்யணும். மேம், இப்போது அந்த கோரிக்கைகளை வந்து அங்கே முன் வச்சிருந்தா நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் கேட்க சொல்கிற எல்லா கோரிக்கையும், அது வெள்ள நிவாரணமாக இருக்கலாம், இல்லை மத்திய அரசுக்கிட்ட இருந்து வர வேண்டிய நிதிகளை பற்றியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பொது வெளியில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். ஆனால் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து பேசுங்கன்னு சொன்னால் பேச மறுக்கிறார். இதற்கான காரணம் என்ன? அதேதானே நான் உங்ககிட்ட சொல்றேன். ட்விட்டர்ல நீங்க பேசுறதோ இல்ல வந்து மீடியா கிட்ட பேசுறதோ எந்த விதத்திலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் ஒரு நெகோசியேஷன் இருக்க போறது இல்லமா. எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நான் யார்கிட்ட இருந்து அந்த விஷயத்த வாங்கணுமோ அவங்க கிட்ட தான் நான் போய் பேசணுமே தவிர, ட்விட்டர் வழியா எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு பட்ஜெட் போடுற 2 நாளைக்கு முன்னாடி நீங்க அனுப்புறதுக்கு விட அதுக்கு முன்னாடி நீங்க அதை அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதை அனுப்பிச்சிருந்தா அது கரெக்ட், ஒருவேளை அனுப்பாம பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு அதுல என்னன்னு எனக்கு புரியல. அது எப்படி நிர்வாக ரீதியா மத்திய அரசை தொடர்பு கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் தயங்குறாரா, இல்ல வெறுமனே அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்காரா? அதாவது இந்த பட்ஜெட் செஷன் பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணியில இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க வந்து கொடுக்க வேண்டிய ஃபண்ட் நீங்க கொடுக்கல அப்படின்ற ஸ்டாண்ட் இந்திய கூட்டணியில இருக்கிற எல்லாருமே எடுக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் இது வந்து பொலிட்டிக்கலி அக்செப்டபிள் கூட. ஏன்னா 303 சீட்டை வந்து பிஜேபி கையில இருந்த போது அவங்க வந்து என்ன சொல்றது, சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ வந்து இட் இஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட், அதனால வந்து எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்து இந்தியாவை நடத்திட்டு போகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதுதான் கரெக்ட். ஏன்னா இங்கதான் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்ம பார்க்க முடியும். நீங்க கேள்வி கேட்பீங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இதுதான் சிச்சுவேஷன். சோ திரும்ப நான் அதுதான் சொல்றேன், கேள்வி கேட்கிற நிலைமையில நீங்க இருக்கும்போது 40 MP உங்க கையில இருக்கும்போது கேள்வி கேட்கிற இடத்துல கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா யூ பிளே அ மேஜர் ரோல். 40 MPs கொடுத்திருக்கீங்க, 100 MP ல 40 MP தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்குன்னா இமேஜின் உங்க ஸ்ட்ரென்த் யோசிச்சு பாருங்க. இல்ல மேம், இப்போ கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தை ஏன் மத்திய பாஜக அரசு வச்சிருக்கணும்? இப்போ ஆந்திராவுக்கு நிதி கொடுக்குறாங்க, பீகாருக்கு நிதி கொடுக்குறாங்க, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தா இந்த கேள்விகள்லாம் வந்திருக்காது இல்லையா? எங்க ஒதுக்கீடு செய்யலன்றது விஷயம் கிடையாது, இவங்க கேட்ட அளவுக்கு ஒதுக்கீடு செய்யலன்றதுதான் விஷயம். இங்க இதுதான் வந்து we have to understand. அதாவது எப்படி காசே கொடுக்காம நீங்க ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இன்னொரு நிறைய நேஷனல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்ப அதுலயுமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியல் இருக்கு தானே செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் வந்து வெறும் ஜாப்ஸ்க்கு மட்டும், அதாவது ஜாப் ரிலேட்டடா இருக்கிற டெவலப்மெண்டல் ஒர்க்குக்காக 2 லட்சம் கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதாவது வேலை வாய்ப்பை கூட்டுறதுக்காக. எப்படி வேலை வாய்ப்பை கூட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 லட்சம் கோடி எப்படி ஸ்பிளிட் பண்றாங்கன்னா, பேட் இன்டர்ன்ஷிப் ஸ்பிளிட் பண்றாங்க, ஸ்கில்லிங் ஸ்கீம் ஸ்கிப் பண்றாங்க, இன்சென்டிவ்ஸ் பிளான் ஸ்கிப் பண்றாங்க. பேட் இன்டர்ன்ஷிப்னா என்ன? 500 கம்பெனி கொண்டு வராங்க. அந்த 500 கம்பெனியுமே மினிமம் பேட் இன்டர்ன்ஷிப் வந்து
யாரெல்லாம் போய் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். மினிமம் இவ்வளவு வேஜஸ், அதாவது மினிமம் 500 rupees வந்து இந்த இன்டர்ன்ஷிப் பண்ற பசங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லா அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது 6000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இல்ல மேம், இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய பசங்களுக்கு ஏன் அரசு பணம் கொடுக்கணும்? அந்த கம்பெனிகள் தானே கொடுக்கணும். இது ஒரு தவறான ஒரு திட்டம் மாதிரி இல்லையா? அரசு எங்க பணம் கொடுக்குது? கம்பெனி தான் கொடுக்குது சிஎஸ்ஆர்ல இருந்து. பட் அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கணும்ல. எங்க இந்த எதுக்கு கம்பெனி கொடுக்கும்? இப்போ இல்ல 5000 ரூபாய் மத்திய அரசு தானே கொடுக்குதுன்னு சொல்றாங்க. CSR ஃபண்ட்ல இருந்து ரொம்ப கிளியர்லி இட் கோஸ் ஃப்ரம் த CSR ஃபண்ட். ஓகேவா? அந்த 5000 ரூபாய் அப்படின்றது CSR ஃபண்ட்ல இருந்து போற ஒரு விஷயம். அடுத்தது ஸ்கில்லிங் ஸ்கீம் ஒன்னு கொண்டு வராங்க. இந்த ஸ்கில்லிங் ஸ்கீம்ல தான் லோன் 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் இஷ்யூ பண்றாங்க. அடுத்தது இந்த இன்சென்டிவ் பிளான் ஒன்னு கொண்டு வராங்க. இன்சென்டிவ் பிளான் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வேலை ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு மாசம் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து இவங்க 2 லட்சம் கோடி ரூபாயில வந்து ஜாப் டெவலப்மெண்ட்க்கு கொண்டு வராங்க. அடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.48 crore லேக்ஸ்க்கு எஜுகேஷன் லோன்ஸ் கொண்டு வராங்க. இது எல்லாத்த பத்தியுமே நிதி ஆயோக் கூட்டத்துல பேசியிருக்கலாம். அதை ஸ்டாலின் அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்துட்டார் இல்லையா? அது கண்டிப்பா அப்படிதான். அட்லீஸ்ட் யாரா ரெப்ரசன்டேட்டிவாவது போயிருந்திருக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நிதிஷ்குமார் வரல பீகார்ல இருந்து, அவரு ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சிருந்தாங்க. சோ நம்ம டிஎம்கேல நிறைய பேர் இருக்காங்க who are actually policy makers. அந்த மாதிரி யாராவது அங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா வருத்தக்கூடிய விஷயம் தான். அது இல்ல, ஸ்டாலின் அவர்களுடைய இந்த எதிர்ப்பு அரசியலால தமிழகம் நிறைய இழந்துகிட்டு இருக்குதா? ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சென்டர்ல நமக்கு நம்மளோட கோலியேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதுதான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தையோ ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இதுவோ கிடையாது. நம்மளோட ஸ்டேட்டுக்கு வந்து பார்கெனிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அங்க போய் பார்கெயின் பண்ண முடியுது, என் மக்களுக்கு இது தேவை, இந்த டெவலப்மெண்ட்க்கு இது தேவை அப்படின்னு பார்கெனிங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பார்கெனிங் ரிலேஷன்ஷிப்பை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவீங்க? நம்ம தமிழ்நாடுல வந்து தமிழா பார்கெனிங் கெப்பாசிட்டி திமுக அரசுக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம வெளியெடுப்பு செய்யறாங்க. நான் அதுதான் சொல்றேன், அந்த பார்கெனிங் இடத்தை விடுறாங்கன்னு தான் சொல்றேன். அந்த பார்கெனிங் இடத்தை நீங்க விட்டு கொடுக்க கூடாதுன்றதுதான் நான் சொல்றேன். ஏன்னா எந்த இடத்துல நீங்க அவங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கணுமோ, எந்த இடத்துல நீங்க பார்கெயின் பண்ணணுமோ, எந்த இடத்துல எனக்கு இது வேணும் நீங்க என்ன சொல்றது சண்டை போட்டு வாங்கணுமோ, நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியெடுப்பு செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் யார் உங்களுக்காக அங்க பேச போறாங்க? இப்போ மம்தா பானர்ஜி போனாங்க, அவங்களும் 5 நிமிஷத்துல வெளியில வந்துட்டாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க வெளியில போயிட்டாங்க, நாங்க லஞ்சுக்கு அப்புறம் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்றாங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மையா தப்பா? நமக்கு எப்படி உண்மையா போயான்னு எப்படி நீங்க சொல்வீங்க? ஏன்னா அவங்க முழுசா இருந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கலன்னா இல்ல நிர்மலா சீதாராமன் சொன்னது தப்புன்னு சொல்லலாம். அவங்க நடுவே ஏஞ்சி வெளியில போனதுனால இப்ப நம்ம என்ன யாரு சொல்றதை நம்ப முடியும் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.